வணக்கம். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு. அதாவது நமக்கு 28 நாட்கள், டிசம்பர் 17 முதல் ஜனவரி 14 வரை இந்த 28 நாட்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ கிரக நிலைகளில் நமக்கு இந்த இடையில புத்தாண்டும் வரும்போது கிரக நிலைகளில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லக்னாதிபதிங்கிறவரும் தனலாபாதிபதியான புதனும் 2 பேரும் இணையக்கூடிய ஒரு டைம் சூரியன் புதன். இது மற்ற ராசிகளில் இணையிறதை விட நமக்கு இந்த 5ஆம் இடத்துல இணையிறது தான் சிறப்பு. இப்போ இந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிறபடி விஷயங்கள் காரியங்கள் நடக்கிறது தான் 5ஆம் இடம். அதாவது மனம் மகிழ்ச்சி, எதிர்பார்த்த உறவுகளில் வெற்றி, எதிர்பார்த்த காரியங்களில் தடையின்றி சுமூகமாக நடக்கிறது, இறையருள் பெறுவது, இது எல்லாமே 5ஆம் இடம் தான். குழந்தைகள் நலம், இதெல்லாமே 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை பெறுகிறார்கள். இப்போ குருவானவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அவரும் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் வக்ரகதியில். இப்போ இந்த சூரியன் புதன் குரு இந்த 3 பேருக்கும் 3 கிரகங்களுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது 5, 9ங்கிறபடி. இப்போ நம்மளுடைய சிம்ம லக்னத்துக்குள்ளே தான் கேது அப்படின்ற மக நட்சத்திரம் இருக்குது, 5ஆம் இடத்துல மூல நட்சத்திரம் இருக்குது, 9ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த 3ம் கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ கேதுவை போல் இந்த 3 கிரகங்கள் சூரியன் புதன் குரு செயல்பட போகிறார்கள். அப்படின்னா கேது இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நம்ம திறமைகளை வைத்து கொண்டு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா அன்றாடம் பல நபர்களை சந்திப்பீங்க. அந்த மாதிரி சந்திக்கும்போது ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, ஒரு டெவலப்மெண்ட்டு, புதிய நபர்களை சந்திக்கிறது, அதன் மூலம் நமக்கு வாய்ப்புகளும் தனலாபங்களையும் பெருக்குக்கிறதுக்கு இந்த கேது உதவுறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது மூல நட்சத்திரத்தில் 29/12 வரைக்கும், 17/12லேருந்து 29/12 வரைக்கும் போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரத்தில் போகிறார். அந்த பூராட நட்சத்திரத்தில் ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் போகிறார். அப்போ அந்த 12, 13வது நாட்கள் வரைக்கும் சுக்கிரனை போல செயல்படுவார். இப்போ சுக்கிரன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு, அந்த பூராட நட்சத்திரத்துக்கு 12ல் இருக்கார். அதாவது நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அந்த டைமில் மட்டும் உறவுகள் சார்ந்து ஒரு திருமண அமைப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டதோ நம்ம போடக்கூடிய திட்டங்களோ அங்கே செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணிடும். ஸோ அந்த காலகட்டத்தை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தொழிலுக்கு அது சாதகமாக இருக்கும். நம்மளுக்கு 10ஆம் அதிபதியே சுக்கிரன் தானே. அப்போ அப்படிப்பட்டவருடைய நட்சத்திரத்தில் சூரியன் லக்னாதிபதி போகிறாருங்கும்போது அந்த தொழிலுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இப்போ ஒரு ஆர்டர்கள் கிடைக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். மெயினாக இன்டீரியர் டெக்கரேஷன், கட்டுமானத்துறை, கம்ப்யூட்டர் சாதனங்கள், தகவல் தொடர்பு, மீடியாக்கள், சினி ஃபீல்டு, இது எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் நம்மளுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறதுனால உறவுக்கு மட்டும்தான் அது நெகட்டிவாக வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு 4ஆம் இடம் என்பது அங்கே சுக்கிரன் ஒரு கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதனால் நம்ம திருமண காரியங்களோ சுப நிகழ்வுகளோ பாசம், நேசம், குழந்தைகள், இந்த வகையில் கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 நாள் 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்திலேயே சூரியன் போகிறாரு. அப்போ சூரியன் சுயபலம் பெறுகிறார், ஒரு நல்ல தெய்வ அனுகிரகம் பெற்ற மாதிரி. ஏனென்றால் 1, 5, 9 அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெய்வ, அதாவது குல தெய்வம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், நம்முடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஆதரவு, அதே போல் குழந்தைகள் நலம், நம்முடைய சுய சிந்தனை, நம்மளுடைய கலை திறமைகள், இவையெல்லாம் வளர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும்.
அப்போ இதில் வந்து உறவுகள் வந்து உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோவில் சார்ந்த பயணங்கள் போகிறது, அல்லது எங்கேயாவது குழந்தைகளோட வெளியில் உல்லாச பயணம் போகிறது, இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்கும். அப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா இது 29/12 வரைக்கும், அந்த 12 நாட்கள் 17ஆம் தேதியிலிருந்து 29 வரைக்கும், 11ஆம் தேதி ஜனவரி 11லேருந்து 14 வரைக்கும் உள்ள 3 நாட்களும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்துக்கும் உறவுகளுக்கு சப்போர்ட்டிவமாக இருக்குது. இடையில் இருக்கிற அந்த 29/12லேருந்து ஜனவரி 11 வரைக்கும் சுக்கிர நட்சத்திரத்தில் போகிற நாட்களில் மட்டும் தொழிலுக்கு நல்லாயிருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அல்லது வாகனம் வாங்குறது, டெக்கரேஷன் பண்ணுறது, ஒரு சிலருக்கு இப்போ புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்போ அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த குருவானவர் நமக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். இப்போ கண்டகச்சனின்னு சொல்லிட்டு சனி ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா, ராகு வந்து நம்மளுடைய கணக்குக்கு அவர் வந்து 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஆற்றலை வைத்திருக்கிறவர். நமது ஜனன ஜாதகத்தில் இந்த 3, 7, 11க்கு மறைவு ஸ்தானமான இப்போ வந்து 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகு இருந்தது அப்படின்னா, அது தசாபுத்தி நடந்தது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் திருமணம் சார்ந்த விவகாரங்கள் அல்லது கணவன் மனைவி உறவுகளில் இந்த கண்டகச்சனியின் காரணமாக சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் ராகு 8க்கு போயிட்டார். அப்போ அது சனி ராகு போல் வேலை செய்கிறார் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு கணக்கு. பட் சனி வந்து நமக்கு கெட்ட கிரகம், வந்து அது வலுவாக இல்லை. அதனால் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்போவுமே பார்க்க வேண்டியது 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது தான். இப்போ சுக்கிரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் 27/12லேருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் பயணிப்பார். அப்போ சுக்கிரன் சனி மாதிரி வேலை செய்வார். அப்போ அந்த காலகட்டத்தில் சனி 7ல் இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும், டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். அப்போ சனியை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி குருவும் இந்த சூரியன் புதனும் சுபகிரக இணைவாக வேலை செய்து உறவுகளை பலப்படுத்தி உற்சாகத்தை கொடுப்பார்கள். இது போக நமக்கு அடிப்படையில் தனலாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நல்ல நிலைமையில் போயிட்டுருக்காரு. அவர் வந்து 7ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு மாறுவார். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். மூல நட்சத்திரத்திலேருந்து பின்னால் வர்றாரு கேட்ட நட்சத்திரத்துக்கு. ஆனால் அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அந்த டைமில் வந்து அவர் வந்து ரிவர்ஸில் வர்றதுனால அந்த டைமில் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நமக்கு அந்த 7 நாட்கள் மட்டும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, கணிதம் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பையும் கொடுக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் புதிய முடிவுகள் அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும். அதாவது பணம் முடக்கம் செய்யக்கூடிய முடிவுகளை தவிர்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாக எல்லா கிரகங்களுமே சிறப்பாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.